மட்டும் இப்ப வீட்டுக்கு வரலனா நாகராஜன் எங்களை முடிச்சிருவான். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாயா, நாங்க அசோகோட ரூம்ல விட சொன்னோம்ல, அந்த பாம்பு இப்போ எங்க ரூமுக்குள்ளேயே வந்து எங்களையே கொத்த வருது. ஐயோ, சீக்கிரம் வந்து இந்த பாம்பு புடிச்சிட்டு போயா. மேடம் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இருக்கிற இடத்த விட்டு அசைஞ்சிடாதீங்க, அப்புறம் நாகராஜனுக்கு கோவம் வந்துடும், கொத்திடுவான். நீங்க அங்கேயே அசையாம நில்லுங்க, இதோ உடனே வந்துறேன். அவன் என்னடி சொன்னா? அக்கா, அந்த ஆளு வந்துகிட்டு இருக்கானா, அது வரைக்கும் அசையாம இருக்க சொல்றாங்க. அசைஞ்சா பாம்பு கொத்திடுவாங்க. எனக்கு பயமா இருக்கு. அத பாக்குறது பார்த்தாலே எனக்கு. வாங்கம்மா, வாங்க வாங்க. இசை பாத்து இறங்குமா. பாத்து பொறுமையா. சுபத்ரா புடிச்சுக்கோ, பாத்து தள்ளிக்கோ, மெதுவா. இசை நீ இங்கே இருமா. இவ்ளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க. நான் உள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். நீ நல்லா இருக்கல்ல? பல்லவி அம்மா இந்தா. விஷால் அம்மா, நீ இசையை உள்ள கூட்டிட்டு வா. நீங்க போங்கம்மா. பாய் சார். எப்பவுமே என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்திய ஐசியூல அன்கான்சியஸா பாக்கும்போது என்ன அறியாம எமோஷன் ஆகி நான் அழுதுட்டேன். என்ன அழுதியா? நீ அழுதியா? ஹாஸ்பிட்டல்ல நான் கண்ணை திறக்காம படுத்திருந்தேங்கிறதுக்காக நீ இஷ்டத்துக்கு போய் சொல்லக்கூடாது விஷால். ஆமா, நான் போய் தான் சொல்றேன். சரி விடு, ஏதோ நினைச்சிட்டு போ, நீ ரெஸ்ட் எடு. என்ன விஷால், இன்னைக்கு உங்க நடவடிக்கையில கொஞ்சம் கேர் தூக்கலா தெரியுது. ஏமா, நான் அப்படியே மனசுல இருந்து ஏதாவது சொல்லுவேன், நீ அதை வச்சு என்ன டீஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லுவ. சரி சரி, நான் டீஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஆமா விஷால், எனக்காக நீ அழலாம் செய்வியா? நான் சொன்னதை நீ நம்பலன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல. ஆனா நீயே ஒரு நாள் என்ன நம்புவ. சரி, இப்ப நீ ரெஸ்ட் எடு. நான் போய் டேப்லெட் எல்லாம் அங்க வச்சிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ படுத்துக்கோ. ஐசியூல உன்னை அன்கான்சியஸா பார்க்கும்போது என்ன அறியாமலேயே எமோஷன் ஆகி நான் அழுதுட்டேன். யார் இது? புது நம்பரா இருக்கு. என்ன கட் பண்றாங்க? வீடியோ கால்ல வராங்க. மேடம், நீங்க தானே இசை? நான் தான் இசை. சொல்லுங்க, என்ன விஷயம்? யார் நீங்க? எதுக்கு எனக்கு போன் பண்ணிருக்கீங்க? நான் ஸ்ருதி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க தங்கச்சி வர்ஷினி கன்சீவா இருக்காங்கன்னு எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் செக் பண்ணீங்க. ஆமா ஆமா சிஸ்டர், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மேடம், ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து ஒரு சிஸ்டர் வருவாங்க. அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்க ஸ்ருதி ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லிடுங்க. அவங்க கன்சீவா இருக்க உங்க சிஸ்டர் நேம அவங்க ரிப்போர்ட்ல எழுதிக்கிட்டு போயிடுவாங்க. அத சொல்லதான் கூப்பிட்டேன். என்னது, ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து டேட்டா எடுக்க வராங்களா? ஆமா மேடம். இல்ல இப்பவே வருவாங்களா? ஆமா மேடம். நேத்து தான் யார் யாரு புதுசா கர்ப்பமா இருக்காங்கன்னு கவர்மெண்ட்ல இருந்து லிஸ்ட் எடுத்தாங்க.
அந்த லிஸ்ட்ல உங்க தங்கச்சி பேர் இருக்கு மேடம். அதனால இன்னைக்கு செக் பண்ண கண்டிப்பா வருவாங்க மேடம். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். ஐயோ, கவர்மெண்ட்ல இருந்து நேரா வீட்டுக்கு வராங்களா? அவங்க மட்டும் இங்க வந்தா வர்ஷினி விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்படி தடுக்கிறது? பேசாம அங்கே போயிடுவோம். மருந்து எடுத்துக்கோங்க. மேடம், நாளைக்கு எப்படி இருக்குன்னு விசாரிப்பாங்க. சொல்லுங்க. எங்க ஏரியாவுக்கு புதுசா கன்சீவா இருக்கிறவங்கள பார்க்க நர்ஸ் வரதா சொன்னாங்க. அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்களா? நீங்க எந்த ஏரியா? நாங்க வந்து அஷ்டலட்சுமி நகர் 19வது வீடு. குமுதா சிஸ்டர் தான் உங்க ஏரியாவுக்கு செக் பண்ண போயிருக்காங்க. நேரா உங்க வீட்டுக்கே போயிருப்பாங்களே. ஐயோ மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? அவங்க எங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களா? ஆமா. ஐயோ மேடம், அவங்களோட போன் நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? நோட் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ கால் போக மாட்டேங்குது? சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதில்ல? மேடம், அவங்களுக்கு நான் வீடியோ கால் ட்ரை பண்றேன், போக மாட்டேங்குது. நீங்க உங்க போன்ல ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? அவங்க சாதாரண பட்டன் போன் தான் வச்சிருக்காங்க. அதுல வீடியோ கால்ல போகாது. நார்மல் கால் வேணா ட்ரை பண்ணுங்க. ஐயோ, நார்மல் காலா? பட்டன் போன் தான் வச்சிருக்காங்களா? இந்நேரம் உங்க வீட்டுக்கு போயிருந்தா வர்ஷினி தனியா மாட்டிப்பாளே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? தேங்க்யூ சிஸ்டர்.